நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு காலிஃப்ளவர் குருமா தாங்க பார்க்க போகிறோம். இட்லிக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. எண்ணெய் ஊற்றி வச்சுங்க. பட்டை பாருங்கள், சோம்பு கொஞ்சம், ஒரு பட்டைங்க 2 கிராமுங்க போட்டுக்கலாங்க. நல்லா காஞ்சோன்னா பாருங்கள் 2 பெரிய வெங்காயம், ஒரு கருவேப்பிலை, பச்சை மிளகா நறுக்கி வச்சுக்க அதையும் போட்டுக்கலாங்க. நல்லா வணங்குதுங்க, பார்க்கலாங்க. பாருங்கள் இப்போ கொஞ்சம் வெங்காயம் நல்லா வணங்கி வச்சுங்க. வணங்கினோடனே இந்த ஸ்டேஜில் ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. இந்த காலிஃப்ளவர் குருமா சூப்பராக இருக்கும் உண்மையாகவே, இட்லிக்கு சப்பாத்திக்கெல்லாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வணங்கிட்டுங்க. வணங்கிடுச்சுங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தக்காளி ஊற்றிக்கலாங்க. ஒரு 3 தக்காளி நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. 2 அது ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் தக்காளி இதெல்லாம் நல்லா வணங்கிடுங்க. இப்போ நம்ம காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வணங்கிடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம காலிஃப்ளவர் போட்டுக்கலாங்க. பாருங்கள், காலிஃப்ளவர் போட்டாச்சுங்க. நம்ம இது கூட மஞ்சத்தூள் இந்த அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. கல் உப்பு நம்ம தேவைக்கேற்ப சேர்த்திக்கலாங்க. மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. மிளகாத்தூள் நான் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க. ஏன்னா நம்ம காரம் எதுவும் போல் இதுதாங்க. அதனால் மிளகாத்தூள் நம்ம சேர்த்திக்கிறேங்க. இது எல்லாமே நல்லா குக் ஆகுதுங்க, பார்க்கலாம். பாருங்கள், காலிஃப்ளவர் நல்லா வணங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம குருமா எவ்வளோ வேணும் அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா வேகிற அளவுக்கு இந்தளவுக்கு தண்ணி ஊற்றிருக்குதுங்க. நல்லா வேகட்டுங்க, பார்க்கலாங்க. நம்ம இந்த குருமாவுக்கு கொஞ்சம் தேங்காய், ஒரு அரை மூடி தேங்காய்ங்க, கொஞ்சோண்டு கடலைங்க, ஒரு இவ்வளோ கடலைங்க, ஒரு கருவேப்பிலை கொஞ்சங்க, பச்சை மிளகாய்ங்க, இதெல்லாம் ஊற்றிக்கலாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 2 பச்சை மிளகாய் போட்டுக்குங்க. இந்த முந்திரி ஒரு 4 போட்டுக்குங்க. பச்சை மிளகாய் 2, முந்திரி 4, ஒரு பட்டை, ஒரு சோம்பு, ஒரு கிராமு, இதெல்லாம் வச்சு அரைச்சி ஊற்றிங்க. சூப்பராக கொடுங்க. நல்லா வெந்த காலத்தில் லாஸ்ட்டு ஃபைனலில் தாங்க ஊற்றணும். நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாங்க. காலிஃப்ளவர் இந்த ஸ்டேஜ் ஆகி போச்சுங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுக்கிற விழுதெல்லாம் சேர்த்திடலாங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது குருமா. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சு விழுது எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதாங்க, குருமா ரெடி ஆகி போச்சுங்க. இது நல்லா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் விட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சு கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, குருமா ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்துக்கும் பாய்ங்க.